மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 6, 2026 தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். இது 100க்கு 100% உண்மை. நவகிரகங்களில் கர்ம வினை பயனை அளிப்பவர் என்றும் நீதிமான் என்றும் அழைக்கப்படுபவர் சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் மிக உயரிய அதிகாரம் கொண்ட, அதாவது சுப்ரீம் பவர் கொண்ட கிரகம் இதுதான். தற்போது கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் மார்ச் 6 தேதிக்கு பிறகு ஒரு விசேஷமான நிலையை எட்டுகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று உங்களுக்கு அருள் பாலிக்கப் போகிறார். பொதுவாக சனி பகவான் என்றாலே பயப்படுபவர்கள் அதிகம். ஆனால் உண்மையில் அவர் ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் ராசிக்குள்ளேயே அவர் வரப்போறதால மார்ச் 6 தேதிக்கு பிறகு கிடைக்கப் போகும் பலன்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் என்னென்ன பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வோம். மீன ராசி நேயர்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார். உங்கள் லாபம், வருமானம் மற்றும் உங்கள் விரயங்கள், தூக்கம், மோட்சம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் மிக முக்கியமான கிரகம் அவர்தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6, 2026 முதல் மீன ராசிக்குள் தனது பிரவேசத்தை தொடங்குகிறார். மீன ராசிக்கு இது ஜென்ம ராசியாகும். இதை ஜென்ம சனி என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பொதுவாக சனி ராசிக்குள் வரும்போது பயம் கொள்வார்கள். ஆனால் மீன ராசிக்கு அவர் லாபாதிபதி என்பதால் உங்கள் ராசிக்குள்ளேயே அவர் அமர்வது ஒரு விசேஷமான யோகத்தை வழங்கப் போகிறது. கடந்த சில ஆண்டுகளாக 12ஆம் இடத்தில் இருந்து வீண் விரயங்களை ஏற்படுத்திய சனி பகவான் இப்போது ராசிக்குள் வரும்போது உங்களை ஒரு பொறுப்பான ஆளுமையாக மாற்றுவார். உங்கள் தம்பனையில நான் குறிப்பிட்டது போல இந்த மார்ச் 6 மாற்றத்திற்கு பிறகு ஒரு ரகசிய உயில் உங்களை தேடி வரப்போகிறது. அது உங்கள் முன்னோர்கள் வழிவந்த சொத்தாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்த ஏதோ ஒரு பழைய புண்ணியத்திற்காக சட்டப்பூர்வமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்தாகவும் இருக்கலாம். அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்த பிறகு உங்களின் பொருளாதார நிலை 2050 வரை தடையின்றி உச்சத்தை அடைய போகிறது. பணம் உங்கள் கைகளில் புரளப்போகும் ஒரு மகா யோகத்திற்கு நீங்கள் இப்பொழுது தயாராக வேண்டும். சனி பகவான் இப்பொழுது அமரப்போகும் மீன ராசி அவருக்கு ஒரு நட்பு வீடாகும். குருவின் வீட்டில் அமரும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தனது விசேஷ பார்வைகளால் உங்கள் ராசியின் முக்கிய இடங்களை பார்க்க போகிறார். முதலாவது, இந்த மார்ச் 6 மாற்றத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தகுதி என்னவென்றால் எதிர்பாராத மிகப்பெரிய சொத்து யோகம் மற்றும் ஆளுமை திறன் ஆகும். 11ஆம் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வருவதால் நீண்ட காலமாக சட்ட சிக்கலில் அல்லது வாரிசுரிமை விவாதத்தில் இருந்த ஒரு உயில் அல்லது பெரிய சொத்து ஒப்பந்தம் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக சாதகமாக முடியும். இதன் மூலம் கிடைக்கப் போகும் அந்த ரகசிய செல்வம் வரும் 2050 வரை உங்களை ஒரு பொருளாதார சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக நிலைநிறுத்தும். பூமி, மனை, தங்கம் என்று நீங்கள் எதை வாங்க விரும்பினாலும் உங்களின் அந்தஸ்தை உயர்த்தி தரும் பொறுப்பை சனி பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதுல எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். இதுவரை இருந்த வருமான தடைகள் அல்லது பணப்பற்றாக்குறை இனி இருக்காது. உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியப்படைவார்கள். உங்கள் பேச்சில் ஒரு நிதானமும் அதிகாரமும் பிறக்கும். உங்களுக்கு தேடி வரும் இந்த உயில் யோகம் உங்கள் பரம்பரையின் கௌரவத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். அடுத்ததாக, சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் மற்றும் மதிப்பு பல மடங்கு உயரப்போகிறது. மார்ச் 6 தேதி முதல் பொதுமக்களிடமிருந்து அல்லது உங்கள் தொழில்துறையில் இருப்பவர்களிடமிருந்து திடீரென்று உங்களுக்கு புகழும் மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் ஜென்ம ராசியில் வலிமை பெற்ற சனி பகவான் ஒருவருக்கு சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளையும் தலைமை ஏற்கும் பண்பையும் வழங்குவார். இதுவரை உங்களை பகைத்து கொண்டவர்கள் கூட இப்பொழுது உங்கள் ஆலோசனையை நாடி வருவார்கள். அதே போல குடும்ப ரீதியாக பார்த்தால் உங்கள் பேரில் அல்லது உங்கள் பிள்ளைகளின் பேரில் வரும் உயில் யோகங்கள் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் விவாதங்கள் இருந்து வந்தால் மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி அந்த பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். மற்றவர்களுடன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் சனி ராசியில் இருக்கும்போது சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கும் என்பதால் நிதானத்தை கடைபிடிக்கவும். யார் ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். உங்கள் நிர்வாகத்திறன் இப்பொழுது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீன ராசி நேயர்கள்
இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம சனி என்பதால் உங்கள் உடல் நிலையில் அவ்வப்போது அசதி, தலைவலி அல்லது கால் வலி போன்ற உபாதைகள் வரக்கூடும். சனி பகவான் ராசிக்குள் வருவதால் உங்களை சோம்பலில் இருந்து விடுவித்து சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார். நீண்ட நாட்களாக மருத்துவ செலவுகளால் அவதிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் சீராக ஒரு புதிய சிகிச்சை முறை கிடைக்கும். இருப்பினும் உணவு கட்டுப்பாட்டில் அதிக கவனம் தேவை. ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் இருக்க சத்தான உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். பழைய சோறு, மோர், தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்கும். உடல் உழைப்பு அல்லது யோகா செய்வதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகம். எனவே தினமும் தியானம் செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரித்து தேவையில்லாத பயங்களில் இருந்து உங்களை காக்கும். பெண்களுக்கு கால் பாதங்கள் அல்லது எலும்பு சார்ந்த உபாதைகள் இருந்தால் இப்போது அதிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். சரியான ஓய்வு உங்கள் மூளைக்கு கூடுதல் பலம் தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் இதுவரை இருந்த முடக்கங்கள் மற்றும் வருமான பாதிப்புகள் மார்ச் 6க்கு பிறகு படிப்படியாக முழுமையாக மாறும். நீங்கள் நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் உபத்திரவங்களில் இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி அல்லது ரூட் பிறக்கும். அந்த ரூட்டை கரெக்டா பிடிச்சிட்டு கடனில் இருந்து வெளியில வந்துடணும். உங்க தம்ப்நெயிலில் சொன்னது போல 2050 வரை பணம் புரள போகும் அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய தொழில் அல்லது பெரிய முதலீடு மூலம் அமைய போகிறது. நீங்கள் ஒரு பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய வீடு அல்லது நிலம் வாங்க நினைத்தால் அதற்கு இது மிகவும் ஏற்ற காலம். 10 வருடங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் இப்போது சட்டென்று முடியும். ஒரு புது வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டும் ஆர்வம் உங்கள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். வங்கி சேமிப்பு மற்றும் அரசு திட்டங்கள் மீதான முதலீடுகள் உங்களுக்கு பிற்காலத்திலே பெரிய லாபத்தை தரும். சனி பகவானின் பார்வைகளுக்கு எப்பொழுதும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அவர்தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறார். மார்ச் 6ற்கு பிறகு அவரது பார்வையின் பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அவரது 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தைரிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இது உங்கள் தைரியத்தை உறுதிப்படுத்துகிறது. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதரர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான முயற்சியில் வெற்றி உண்டாகும். இது உங்கள் சமூக அந்தஸ்தை அதிகரித்து 2050 வரையிலான செல்வ யோகத்தை உறுதிப்படுத்தும். அடுத்ததாக சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முதலீடுகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உயில் அல்லது கூட்டு சொத்துக்கள் இப்பொழுது லாபத்துடன் உங்கள் கைக்கு வரும். இது ரகசியமாக தேடி வரும் செல்வத்திற்கான யோகத்தை உறுதிப்படுத்தும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமண வழக்குகள் அல்லது விவாகரத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். உங்கள் சமூக உறவுகள் மேம்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து புனித பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தின் மீது விழுகிறது. இது உங்களின் வேலை மற்றும் தொழிலை பல மடங்கு உயர்த்தும். இதுவரை வேலையில் அல்லது தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். இது உங்களின் நீண்ட கால திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த உதவும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். உங்களின் தொழில் முனைவு திறன் மற்றவர்களால் பாராட்டப்படும். வேலையை பொறுத்தவரை மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில்துறையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண்பீர்கள். சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வேலையில ஒரு நல்ல நிதானமும் பொறுப்பும் உண்டாகும். இதுவரை வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருவேளை வேலையை மாற்ற விரும்பினால் இப்போது முயற்சி செய்யுங்கள். உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்துடன் உயரிய வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். சனி பகவானின் அருளால் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய முதலீடு தேடி வரும். தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். எங்கோ சிக்கியிருந்த உங்கள் பணம் வட்டியுடன் வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு உங்கள் தொழிலில் பயன்படுத்துவது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். வெளிநாடு தொடர்பான வியாபாரங்கள் அமோக லாபத்தை தரும். சனி பகவானின் இந்த மாற்றத்தால் உங்கள் நீண்ட கால கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும்.
2050 வரை நீங்கள் பொருளாதார பேரரசாக திகழ சனி பகவான் வழிவகுப்பார். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்க விரும்புபவர்கள் அல்லது அங்கு கல்வி பயில நினைப்பவர்களுக்கு இந்த மார்ச் 6க்கு பிறகு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தர்ம காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நிம்மதியான தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இப்போது இரட்டிப்பு பலனை தரும். பரிகாரங்களை பொறுத்தவரை மாதத்திற்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதும், ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வதும் சனியின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை தரும். பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது உங்களுக்கு தடையில்லாத பணவரவை தரும். தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்தை காக்கும் கவசமாக அமையும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும். சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து வழிபடுவது உங்கள் காரிய தடைகளை நீக்கும். ஒரே ராசியில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த சமமான பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் வரலாம். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களை லக்னத்திலிருந்து கணக்கிடும் பொழுது சனி பகவான் வலிமையாக அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்திலே அவர் நீச நிலையில் இல்லாமல் இருந்தால் நான் சொன்ன ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு உண்மையாக நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு சகல செல்வங்களையும் மன அமைதியையும் நீண்ட ஆயுளையும் வழங்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மார்ச் 6 முதல் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.